மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த தமிழக மக்களே, தமிழக வெற்றி கழகத்தின் இளஞ்சிங்கங்களே, நண்பா நண்பிகளே, உங்கள் அனைவருக்கும் திருப்பத்தூர் கிழக்கு மாவட்டத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் நவீன் அவர்கள் மற்றும் இணை செயலாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் சார்பிலும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் நாம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் திருச்சியிலிருந்து தனது வெற்றி பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் என்பதனை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் படைசூழ, மக்கள் வெள்ளமாக, மக்கள் கடலாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது. இதை பார்த்து பல்வேறு கட்டுப்பாடுகள், பல்வேறு இடர்பாடுகள் எந்த கட்சி தலைவருக்கும் கொடுக்காததை நாம் தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு கொடுப்பது ஏன்? இதை மக்கள் நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் கொடுக்கும் இந்த இடர்பாடுகள், தடைகள் அனைத்தையும் கடந்து 2026 மக்கள் அளிக்கும் தீர்ப்பை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அதை நாங்கள் செய்யத்தான் போகின்றோம். இன்று உங்களுக்கு இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறது என்னவென்றால், மக்களை சந்திக்க, மக்கள் குறைகளை கேட்க ஒரு கழக தலைவர் களத்திற்கு வருவது எப்பேற்பட்ட விஷயம்? அதனை நீங்கள் தடுப்பது ஏன்? என்ன காரணம்? ஒரு சில தலைவர்களுக்கு கட்டுப்பாடுகள் உண்டு, அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பது என்ன காரணம்? தயவு கூர்ந்து நீங்கள் அதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் நேர்மையான, ஊழலற்ற, உண்மையான அரசியலை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அரசியலின் இலக்கணத்தை உணர்த்தவே எங்கள் இளைய தளபதி களத்திற்கு வருகிறார். அவருடைய இந்த பயணம் வெற்றி அடைந்து 2026 வெற்றி முகமாக மாறி தமிழ்நாட்டை ஆழ்வார் என்று இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.